வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் உலகின் மிக முக்கியமான கடவுள், அண்டத்தின் அடையாளமாகிய சிவனைப் பற்றி பேசப் போகிறோம். சிவனின் ஆளுமை, அவரின் சக்தி மற்றும் வாழ்க்கைக்கு உரிய பாடங்களை நமக்கு வழங்குகிறது. சிவன் அழகானது, தீவிரம் மற்றும் அன்பின் அடையாளம். அவர் உங்களை எந்த சூழ்நிலையிலும் தண்ணீரில் மிதக்கும் கப்பலுக்கு போன்றதாக காட்டுகிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய சவால்களை எதிர்கொள்கிறீர்கள் என்றாலும் சிவன் உங்கள் மனதில் உறுதியான நண்பராக இருப்பார். சிவன் நம் வாழ்க்கையில் முன்னேற்றமடையும் போது எங்களுக்கு முக்கியமான சில பாடங்களை கற்பிக்கிறார். அவர் தன் தீய குணங்களை வெல்லும் விதமாகவும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் பணியாற்றுகிறார். இது நமக்கு முக்கியமான பாடம். வாழ்க்கையில் நாம் எப்போது மாற வேண்டும் என்பதை கவனிக்கவும், எப்பொழுது நம் குறைகளை கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சிவன் எப்போதும் உறுதியாக இருந்தவர். அவர் எப்போது கடுமையான சூழ்நிலைகளில் இருந்தாலும் அவர் அடிக்கடி தன்னை மீண்டும் உருவாக்கிக் கொண்டார். இதன் மூலம் நாங்கள் எந்த நேரத்திலும் எங்கள் குறைகளை மாற்றி முன்னேற முடியும் என்பதை உணர வேண்டும். சிவன் தனது பக்தர்களுக்கு அன்பும் கருணையும் வழங்குகிறார். இந்த அன்பும் கருணையும் நமக்கு தேவையான ஆதரவாக செயல்படலாம். நீங்கள் ஒருவராக இருந்தால் மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக உங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் எப்போது ஒருவர் மீது அன்பை செலுத்தினால் அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். சிவன் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். உங்கள் மனதில் இருக்கும் அனைத்து சவால்களும் அவர் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்பதை நினைத்தால் நீங்கள் துணிவுடன் முன்னேற முடியும். அவர் உங்களுக்காக யாராக இருப்பாரானால் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அவருக்கு அழைக்கலாம். நாம் அனைவரும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை முதலில் அங்கீகரிக்க வேண்டும். அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நாம் எப்படி சிக்கல்களை எதிர்கொள்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிவன் எப்பொழுதும் உங்கள் மனதில் இருப்பார், உங்கள் வழிகாட்டியாகவும் உங்கள் சக்தியாகவும். சிவனை நம் வாழ்க்கையில் உள்வாங்குங்கள். அவர் உங்களுக்கு தேவையான சமதளத்தை வழங்குவார். உங்களால் முடியும் என்பதை நினைவில் வையுங்கள். உங்களின் உள்ளத்தில் உள்ள சிவனை உணருங்கள். உங்கள் சவால்களை வெற்றியுறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையின் கேள்விகளை சிவனை பார்த்து விடுங்கள். இல்லையேல் நம்மில் உள்ள சிவனை உயிரில் வாழுங்கள். அவரைப் போல் அன்பையும் கருணையையும் பரப்புங்கள். இந்த உலகில் உங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்துங்கள். நன்றி.